இதெல்லாம் ஆரோக்கியமான உணவா? ஏமாந்து போயிட்டோமே. நம் உடலுக்கு தேவையான சத்துக்களை வழங்குவது மட்டுமின்றி நமது உடலை நோய்களிடம் இருந்து பாதுகாப்பதும் நாம் சாப்பிடும் உணவுகள்தான். ஏனெனில் அவைதான் நம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது. எனவே தமது உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமெனில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை சாப்பிட வேண்டும். ஆனால் அதற்காக நாம் சாப்பிடும் உணவுகளில் பல உணவுகளில் உண்மையில் அந்த சக்தி இல்லை. ஆரோக்கிய உணவை பற்றிய கட்டுக்கதையும் மூட நம்பிக்கையும் நம் முன்னோர்கள் காலத்திலிருந்தே நம்மிடம் பரவலாக நிலவி வருகிறது. சில உணவுகளை நாம் அதிக ஆரோக்கியமும் சத்துக்களும் நிறைந்த உணவுகள் என்று எண்ணி அடிக்கடி சாப்பிடுவோம். ஆனால் உண்மையில் அவற்றில் அப்படி எந்த சத்துக்களும் இருக்காது. அதே போல நாம் ஆரோக்கியத்திற்கு கேடு என நினைத்து சாப்பிடாமல் இருக்கும் உணவுகளில் எண்ணற்ற சத்துக்கள் இருக்கும். தற்போது ஆரோக்கியம் என நினைக்கும் எந்தெந்த உணவுகள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்காது என்பதை பார்க்கலாம். காலம் காலமாக நம்மிடையே இருக்கும் ஒரு நம்பிக்கை, தினமும் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டால் மருத்துவரிடமே செல்ல வேண்டாம் என்பது. ஆனால் உண்மை அதுவல்ல. ஆப்பிளில் சில உங்கள் ஆரோக்கியத்தையும் சருமத்தையும் பாதுகாக்கும் சில ஊட்டச்சத்துக்களும் பற்களின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் சில சத்துக்களும் உள்ளது. ஆப்பிள் ஒரு ஆரோக்கியமான பழம் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆனால் அது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குமா என்றால் அது கேள்விக்குறிதான். மேலும் தற்போது இருக்கும் ஆப்பிள்களில் பெரும்பாலானவை நிறைய பூச்சிக்கொல்லிகள் கொண்டே உருவாக்கப்படுகிறது. அது ஆரோக்கியத்திற்கு ஏற்றதல்ல. இந்த வைட்டமின் எலும்புகளின் ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். மேலும் தசைப்பிடிப்பு மற்றும் தலைவலி போன்றவை ஏற்படாமல் தடுக்கிறது. ஆனால் இது எந்த வகையிலும் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்காது. ஆனால் இதனை சரியான அளவில் மட்டுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். இதனை அதிக அளவில் எடுத்துக்கொள்ளும் போது அது உங்கள் இரத்தத்தில் கால்சியத்தின் அளவை அதிகரிக்கும். இது பல பிரச்சனைகளை உண்டாக்கும். தேன் நமக்கு இயற்கை தந்துள்ள ஒரு மிகவும் பயனுள்ள ஒரு இயற்கை மருந்தாகும். இது இயற்கையாகவே பல மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதால் பல நோய்களை இது குணப்படுத்தக்கூடும். ஆனால் இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் என்பதற்கான எந்த சான்றுகளும் இல்லை. சொல்லப்போனால் இதன் இனிப்பு சுவை உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கக்கூடும். குறிப்பாக ஒரு வயதிற்கு கீழ் இருக்கும் குழந்தைகளுக்கு ஒருபோதும் தேனை கொடுக்க கூடாது. நாம் நினைக்கும் அளவிற்கு இதனால் நமக்கு நன்மைகள் கிடைப்பதில்லை என்பதே உண்மை. பொதுவாக டீ சில ஆரோக்கிய நன்மைகளை வழங்கக்கூடியது. கிரீன் டீயும் அதை போலத்தான். ஆனால் அதை தவிர இதில் சிறப்புகள் எதுவும் இல்லை. இன்றைய உலகின் வியாபார தந்திரமே கிரீன் டீயை இவ்வளவு பிரபலமடைய வைத்திருக்கிறதே தவிர அதன் நன்மைகள் எதுவும் இல்லை. கிரீன் டீ குடிப்பதை விட தண்ணீர் குடிப்பது உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டும். ப்ரோபியாட்டிகல்ஸ் என்பது உங்களுக்கு நன்மைகளை வழங்கக்கூடிய ஒரு பாக்டீரியா ஆகும். இது யோகட் மற்றும் ஓட்ஸ் போன்ற பொருட்களில் அதிகம் உள்ளது. இது உங்கள் செரிமான மண்டலத்திற்கும் சரும பிரச்சனைகளுக்கும் சிறந்த தீர்வாக இருக்கும். ஆனால் இது நோய்களிலிருந்து உங்களை பாதுகாக்குமா என்றால் அதற்கு பதிலில்லை. நமது பாட்டி காலத்திலிருந்தே நிலவி வரும் ஒரு கருத்து, சிக்கன் சூப் குடிப்பது உடலுக்கு கவசத்தை போன்று செயல்படக்கூடும் என்பது. ஆனால் உண்மையில் சிக்கன் சூப் சளியை குணப்படுத்துமே தவிர உங்களை நோய்களிடமிருந்து பாதுகாக்காது. இதன் கொழுப்பு மற்றும் தோள்களில் இருக்கும் சத்துக்கள் வேண்டுமென்றால் உங்களை வைரஸ் தொற்றுகளிடமிருந்து பாதுகாக்கலாம். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பது ஒன்றும் கடினமான காரியமல்ல. போதுமான அளவு தூங்குங்கள். அதிகாலையில் சூரிய ஒளி உங்கள் மீது விழும்படி செய்யுங்கள். உங்கள் கையை எப்போதும் சூடான நீரில் சுத்தம் செய்யுங்கள். உடற்பயிற்சி மற்றும் ஆரோக்கியமான உணவும் அவசியம். இவை உங்களின் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் ஊக்கப்படுத்துவதுடன் உங்கள் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும்.